அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நெல்லை ஸ்டைல் கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கிடுவோம். அதில் நல்லெண்ணெய் ஒரு அரை ஸ்பூன் ஊற்றிக்கணும். ஆயில் ஹீட் ஆனதும் 1/4 ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு இதை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கடுகு ஜீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, அரை ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியா பொடி இதை போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கணும். மசாலாவை வறுத்தாச்சு, கருகக்கூடாது. இந்த மாதிரி ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடுவோம். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிடுவோம். இப்போது அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ தேங்காவை வறுத்துக்கிடுவோம். இது 2 சில் தேங்காய், இதை வறுத்து எடுத்துக்கிடுவோம். தேங்காய் வதங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த மசாலாவோட இதையும் சேர்த்துக்கிடுவோம். எல்லாமே தனித்தனியாக தான் வறுக்கணும். இப்போ லாஸ்ட்டாக தக்காளியை வதக்கி எடுத்துக்கிடுவோம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் வதக்கி எடுத்துக்கிடுவோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வதக்கணும். தக்காளியும் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம வதக்கின எல்லா மசாலாவையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்குவோம். வறுத்து வச்சுருந்த எல்லா மசாலாவையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ அரைக்கும்போது கொஞ்சமாக பூண்டு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ குழம்ப தாளிச்சுக்கிடுவோம். தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிடுவோம். இப்போ கொஞ்சம் ஜீரகம். இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். எல்லாம் பொரிஞ்சிருச்சு. கடுகு வெந்தயம் எல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போது சின்ன வெங்காயத்தை ஒரு 10 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிடுவோம். வெங்காயம் நல்லா வெந்து வர்ற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கணும்.